பண்றது நாங்க தான். டான் பாஸ்கோ ஸ்கூல்ல மீட்டிங் போடும் போது சுத்தம் பண்றது நாங்க தான். வேற எந்த மீட்டிங் போட்டாலும் சுத்தம் பண்றது நாங்க தான். நீங்க தனியாருக்கு எங்களை விக்கிறதுக்கு நீங்க எதுக்கு சிஎம்மா வந்தீங்க? எதுக்கு மேயர் பிரியா வந்தாங்க? எங்களை அங்க இருந்து வந்து எங்களை தனியார் கூடுறதுக்காக வந்தாங்க. இதுக்குதான் வட சென்னையில பிறந்து வளர்ந்தாங்களா அவங்க? உனக்கு குப்பை எடுக்க நாங்க வேணும், உனக்கு மீட்டிங் போட நாங்க வேணும், பொம்பளைங்க இருந்தா கூட நைட்டு 9:30 மணி வரைக்கும் வேலை செய்ய நாங்க வேணும், உனக்கு கொரோனா டைம்ல பொணத்தை தூக்க நாங்க வேணும். ஏசி ரூம்ல ஏசி கார்ல உனக்கே இருக்கும் போது பிள்ளை கைய வச்சாதான் நாங்க. சென்னை மாநகராட்சியில் இருக்கிற காவல்துறை ஆகட்டும், அதிகாரிகள் ஆகட்டும், இல்ல அங்க இருக்கிற IAS IPS அதிகாரிகள் ஆகட்டும், இவங்க எல்லாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில நீங்க இந்த மக்களை எப்படி நீங்க வந்து தனியாருக்கு ஒப்படைக்கிறீங்களோ, பொது நிறுவனத்தை எப்படி தனியாருக்கு நீங்க வந்து ஒப்படைக்கிறீங்களோ, அதே போல இவர்களையும் பணி செய்ய சொல்லுங்க. ஒரு தனியாரின் கீழே வந்து பணி செய்ய சொல்லுங்க. அப்போ அதோடைய வழி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் ஆகட்டும், IAS அதிகாரிகள் ஆகட்டும், IPS அதிகாரிகள் ஆகட்டும், இன்னும் அரசு துறை அதிகாரிகள் ஆகட்டும், இவங்க வாங்குற சம்பளத்துல உடனடியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 விழுக்காடு 50 விழுக்காடு நீங்க சம்பளத்தை குறைங்க. அப்போ அதோடைய வழி என்ன என்பது இந்த அதிகாரிகளுக்கு தெரியும். திமுகவுடைய அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் வந்து அந்த மக்களை ஒரு அலட்சிய போக்கோடு திமிரோடு அந்த மக்களை அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு. 3500 ரூபாய் சம்பளத்துக்கு அந்த மக்கள் சேர்றாங்க. கிட்டத்தட்ட வந்து ஆண்டுக்கு வந்து 6150 டன்னு கழிவுகளை, அதாவது குப்பைகளை வந்து தங்கள் கைகளால வெறும் கால்களால அந்த மக்கள் வந்து கொரோனா காலகட்டத்திலையும் மழை காலங்களிலும் அந்த சென்னை மாநகரத்தை வந்து சுத்தப்படுத்தி இதுவரையிலும் அப்புறப்படுத்திருக்காங்க. ஆந்திராவில இருந்து இன்னைக்கு 2700 கோடி ரூபாய் ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கான ராம்கி, அவனா ஓட்டு போட்டு இந்த மக்களை உங்களை தேர்வு செஞ்சான். அவன் மக்களா வந்து ஆந்திராவில இருந்து வந்தா அவனுக்கு ஓட்டு போட்டு இந்த மக்கள் உன்னை வந்து ஆட்சி அதிகாரத்துல அமர வச்சாங்க. இன்னைக்கு நீங்க அறிவாலயத்துல போயிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் பண்றீங்களே, நீங்க ஒரு காலத்துல அந்த மண்ணுல வந்து நீங்க வந்து அரசியல் செய்வதற்கு காரணமாக இருந்தவங்க மக்கள். அவங்க கைகள் எல்லாம் போய் பாருங்கன்றாங்க. செய்தியில நம்ம பாக்குறோம், அவரோட கைகள் எல்லாம் பாருங்க, எல்லாம் பாட்டிலோடு கீழ்க்கப்பட்டிருக்குன்றாங்க. அவங்க கால் எல்லாம் பாருங்க, பாட்டிலோடு கீழ்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எந்த எக்யூப்மெண்ட்ஸ், எந்த ஒரு அடிப்படை தேவையும் அந்த மக்களுக்கு வந்து இவங்க வாங்கி தரல. 3000 அந்த மக்கள் வந்து என்னத்தை வந்து வாழ்ற முடியும்? நல்ல கல்வியை பெற முடியுமா? நல்ல ஆடையை உடுத்த முடியுமா? நல்ல வீட்டில் வாழ முடியுமா? நல்ல வந்து செருப்பு போட முடியுமா? அந்த மக்கள் காலில் போய் பாருங்க, செருப்பு வந்து பாருங்க, என்ன மாதிரி செருப்பு போட்டிருக்காங்க பாருங்க. எங்கிருந்து வந்த? உனக்கும் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சென்னைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்கிருந்தோ வந்த நீ வந்து அந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கோ இல்ல தீர்க்கிறதுக்கோ தயங்குறதானா? உனக்கெல்லாம் இந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? என் மக்கள் தானே. வணக்கம். கடந்த 15 ஆண்டு காலமா 3500 ரூபாய் சம்பளத்துல இருந்து 23,000 ரூபாய் சம்பளம் வரலும் படிப்படியாக நீதிமன்றத்தை நாடி தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி சென்னை மாநகரத்துடைய தூய்மை பணியாளர்களாக பணிபுரிஞ்சிட்டு வர தூய்மை பணியாளர்கள் வந்து கடந்த 10 தினங்களா சென்னையில வந்து தொடர் போராட்டங்களை முன்வச்சிட்டு வராங்க. எதற்காக அப்படின்னா, தங்களுடைய பணியை நிரந்தரமாக்க வேண்டும். 2வது, தங்கள் தூய்மை பணியாளர் அந்த துறையை வந்து தனியார் மயமாக்க, அதாவது ராம்கி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து தனியார் மயமாக்குறதுக்கு அரசு முடிவெடுத்திருக்குது. அதை ரத்து பண்ணணும். அதே போல ராம்கி நிறுவனம் வந்து ஒப்பந்த அடிப்படையில இந்த தூய்மை பணியாளருடைய வேலையில வந்து அமர்த்தும் போது இந்த வேலை பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் வந்து 23,000 இருந்து 16,000 ரூபாயா வந்து குறைப்பதாக தகவல் வருது. இதெல்லாம் ரத்து செஞ்சு எங்கள் பணியை வந்து நிரந்தரமாக்கணும் சொல்லி கடந்த 10 தினங்களா அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க. அந்த தூய்மை பணியாளர்களை தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர்கள் அலட்சிய போக்கோடு சாதிய வன்மத்தோடு அவர்களை அணுகி அவங்களுடைய குறை என்ன, உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் பேசல. திமுகவுடைய அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் வந்து அந்த மக்களை ஒரு அலட்சிய போக்கோடு திமிரோடு அந்த மக்களை அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு. நாங்கள் அந்த மக்களுக்கு வந்து எந்த வகையிலும் ஒரு ஒப்பந்தத்தை நாங்க கொடுக்கல. அவர்களுக்கு வந்து பணியை வந்து நிரந்தரமாக்க முடியாது. நீங்க எந்த மீடியா இது போன்ற ஆணவ பேச்சுக்களெல்லாம் பேசி சேகர்பாபு அவர்கள் வந்து அந்த மக்களுக்கான சிக்கலை வந்து பேசுவதற்கு அரசு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு பேசியிருந்தாரு. அதே போல தொடர்ச்சியாக பலகட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் அந்த மக்களுக்கு வந்து நிரந்தர பணி வழங்க முடியாது, பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சுன்னு சொல்லி திமுக அரசு வந்து மிக தெனாவட்டாக திமிரோடு அந்த பதில வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திருக்காங்க. 3500 ரூபாய் சம்பளத்துக்கு அந்த மக்கள் சேர்றாங்க.
கிட்டத்தட்ட வந்து ஆண்டுக்கு வந்து 6150 டன்னு கழிவுகளை, அதாவது குப்பைகளை வந்து தங்கள் கைகளால, வெறும் கால்களால அந்த மக்கள் வந்து கொரோனா காலகட்டத்திலையும் மழை காலங்களிலும் அந்த சென்னை மாநகரத்தை வந்து சுத்தப்படுத்தி இதுவரையிலும் அப்புறப்படுத்திருக்காங்க. எவ்வளோ? 6150 டன் குப்பைகளை. அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து அரசாங்கம் போதிய அடிப்படை வசதி கூட செய்து தரல. அடிப்படை வசதி கூட செய்து தராத அந்த மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தங்களுடைய பணியை வந்து நிரந்தரம் பண்ண சொல்றாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் செஞ்சு வந்த ஒரு பணியை நிரந்தரம் பண்ண சொல்லி சொல்றாங்க. சமீபத்துல நேரு ஸ்டேடியத்துல வந்து கூலிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு வந்து அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிறாரு. ஆனா அந்த வழியா போற துறை முதல்வர் வந்து இந்த மக்கள் கிட்டத்தட்ட 10 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தை 10 நாட்களாக தங்கள் பணியை நிரந்தரம் செய்ய சொல்லி போராடி வர அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட மனம் இல்லாம அந்த திரைப்பட அந்த விழாவில் கலந்து கொண்டு போறாரு. இந்த ரிப்பன் பில்டிங்கை கட்டுறது யார்? அந்த மண்ணுடைய பூர்வகுடிகள் யாரு? அந்த மண்ணுக்கு சொந்தமானவங்க யாரு? ஆண்டாண்டு காலமாக அந்த மண்ணின் பூர்வகுடிகளான அந்த மக்கள் தான் அந்த தூய்மை பணியில வந்து பெரும்பான்மையாக வந்து இருக்காங்க. யாரு? இன்னைக்கு விடியல் அரசலான திமுக அரசு வருவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த மக்கள். ஆந்திராவில இருந்து இன்னைக்கு 2700 கோடி ரூபாய் ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கான ராம்கி, அவனா ஓட்டு போட்டு இந்த மக்களை உங்களை தேர்வு செஞ்சான். அவன் மக்களா வந்து ஆந்திராவில இருந்து வந்தா அவனுக்கு ஓட்டு போட்டு இந்த மக்கள் உன்னை வந்து ஆட்சி அதிகாரத்துல அமர வச்சாங்க. இன்னைக்கு நீங்க அறிவாலயத்துல போயிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் பண்றீங்களே, நீங்க ஒரு காலத்துல அந்த மண்ணுல வந்து நீங்க வந்து அரசியல் செய்வதற்கு காரணமாக இருந்தவங்க இந்த மக்கள், இந்த பூர்வகுடி மக்கள். இந்த மக்களுடைய ஓட்டை பெற்றுதான், இந்த மக்களுடைய வாக்கை முழுசா அறுவடை செஞ்சுதான் இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துல உட்காந்து இருக்கீங்க. அந்த மக்களுக்கு இன்னைக்கு ஒரு சிக்கல்னும் போது அந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கு கூட ஒரு நாதி இல்லாத ஒரு அரசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திமுக அரசு. ஆரிய சங்கனார் ஒருத்தர் இருந்தார். அவரு அந்த காலத்துல பெரியார் வந்து குப்பங்கள் எல்லாம் கூட்டம் போடுவாராம். அப்படி குப்பங்கள் எல்லாம் கூட்டம் போடும்போது ஆரிய சங்கனார் கேட்டாராம், ஏன் தொடர்ச்சியா எங்க குப்பத்து மக்களை தான் கூட்டி வந்து கூட்டம் போடுறியே, இதே சூத்திர பகுதிகளில் இருக்கிற மக்கள் கூட்டியும் போயிட்டு நீ ஏன் கூட்டம் போட போறன்னு கேட்டாராம். இனி வந்து குப்பங்கள்ல வந்து நீ கூட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரிய சங்கனார் வந்து அன்னைக்கு பெரியாருக்கு வந்து மிரட்டிட்டு போனதாக ஒரு தகவல். ஏன் சொல்றாரு? அன்னைக்கு திக போன்ற கட்சிகளும் குப்பங்கள்ல தான் வந்து வளர்ந்தது. அன்னைக்கு முதலாக திமுக போன்ற கட்சிகளை வந்து வளர்த்ததே அந்த குப்பத்து மக்கள் தான். இன்னைக்கு அந்த மக்கள், அந்த பூர்வகுடி மக்கள் இன்னைக்கு எந்த குப்பத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக அதே நிலையில தான் இருக்காங்க. அந்த மக்கள் சென்னை மாநகரத்துடைய தூய்மை பணியில சென்னையை வந்து செதுக்கி எடுத்ததுல மிக முக்கிய பங்கு வகிச்ச அந்த மக்கள் வந்து இன்னைக்கு 23,000 இருந்து 16,000 ரூபாய் நீங்க குறைச்சிங்கிறானா எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம், எங்க வயிற்றுல நீங்க அடிக்கிறீங்களே, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதா அப்படின்னு கேட்கறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? அவங்க கைகள் எல்லாம் போய் பாருங்கன்றாங்க. செய்தியில நம்ம பாக்குறோம், அவருடைய கைகள் எல்லாம் பாருங்க, எல்லாம் பாட்டிலோட கீழ்க்கப்பட்டிருக்குன்றாங்க. அவங்க கால் எல்லாம் பாருங்க, பாட்டிலோட கீழ்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எந்த எக்யூப்மெண்ட்ஸ், எந்த ஒரு அடிப்படை தேவையும் அந்த மக்களுக்கு வந்து இவங்க வாங்கி தரல, பெற்றுத்தரல அந்த மக்களுக்கு. அப்படிப்பட்ட சூழல தான் அந்த மக்கள் தொடர்ச்சியாக அந்த சென்னை மாநகரத்தை வந்து செதுக்கி எடுக்கிறாங்க. சிங்கார சென்னை அப்படின்னு சொல்ற அந்த நகரத்தை வந்து இன்னைக்கு வந்து ஒரு தூய்மையா வச்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த மக்கள் தான். 23,000 அந்த மக்கள் வந்து என்னத்தை வந்து வாழ்ந்துட முடியும்? நல்ல கல்வியை பெற முடியுமா? நல்ல ஆடையை உடுத்த முடியுமா? நல்ல வீட்டுல வாழ முடியுமா? நல்ல வந்து செருப்பு போட முடியுமா? அந்த மக்கள் காலில் போய் பாருங்க, செருப்பு வந்து பாருங்க, என்ன மாதிரி செருப்பு போட்டிருக்காங்க பாருங்க. கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சென்னைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்கிருந்தோ வந்த நீ வந்து அந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கோ இல்ல தீர்க்கிறதுக்கோ தயங்குறதானா? உனக்கெல்லாம் இந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? என் மக்கள் தானே. சென்னை மாநகராட்சியில் இருக்கிற காவல்துறை ஆகட்டும், அதிகாரிகள் ஆகட்டும், இல்ல அங்க இருக்கிற IAS IPS அதிகாரிகள் ஆகட்டும், இவங்க எல்லாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில நீங்க இந்த மக்களை எப்படி நீங்க வந்து தனியாருக்கு ஒப்படைக்கிறீங்களோ, பொது நிறுவனத்தை எப்படி தனியாருக்கு நீங்க வந்து ஒப்படைக்கிறீங்களோ, அதே போல இவர்களையும் பணி செய்ய சொல்லுங்க. ஒரு தனியாரின் கீழே வந்து பணி செய்ய சொல்லுங்க. அப்போ அதோடைய வழி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் ஆகட்டும், IAS அதிகாரிகள் ஆகட்டும், IPS அதிகாரிகள் ஆகட்டும், இன்னும் அரசு துறை அதிகாரிகள் ஆகட்டும், இவங்க வாங்குற சம்பளத்துல
உடனடியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 விழுக்காடு 50 விழுக்காடு நீங்க சம்பளத்தை குறைங்க. அப்ப அதோடைய வழி என்ன என்பது இந்த அதிகாரிக்கு தெரியும். ஏன்னா அந்த மக்களின் வாக்கை பெற்று சொகுசு கார்ல போறீங்கல்ல, சொகுசு கார்ல வரீங்கல்ல, ஏசில போறீங்கல்ல, ஏசில வரீங்கல்ல, அதனாலதான் 10 நாட்களாக அந்த மக்கள் வந்து வெயில்ல போராடுறது கூட உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு யார் கொடுத்தது இந்த திமிரு? எங்கிருந்து வந்தது உங்களுக்கு திமிரு? சேகர் பாபுக்கு எங்கிருந்து வந்தது திமிரு? அவங்க சொந்த நிலத்துல இருந்து கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுக்க போறாரா? ஆந்திராவில இருந்து கொண்டு வந்து கொடுக்க போறாரா? எங்கள் வரிப்பணம், எங்கள் வரிப்பணத்துல தான் நீங்க வந்து இன்னைக்கு வந்து அரசாண்டு இருக்கீங்க. எங்கள் வரிப்பணத்துல இருந்து எங்கள் மக்களுக்கு நாங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க பணியை நிரந்தரம் பண்ணுங்க, அவங்க சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க, அது நிரந்தர பணியாக்குங்க நாங்க கேட்கிறோம். இதுல உங்களுக்கு எங்க எரியுது? டிஎம்கேடைய தொழிற்சங்கமான எல்பிஎஃப் வந்து பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு வந்து தாரை வார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் போராடுது. இங்க சென்னை மாநகராட்சியில பொதுத்துறையான தூய்மை பணியாளருடைய அந்த பணியை வந்து தனியாருக்கு தாரை வார்க்குது. யாருக்கு? ராம்கி அப்படிங்கிற ஒரு ஆந்திரா நிறுவனத்துக்கு வந்து தாரை வார்க்குது. ஆந்திரா நிறுவனத்துக்கு எவ்வளவு கொடுங்க? 2700 கோடியை தூக்கி ஆண்டுக்கு நீங்க வழங்குறீங்க. இப்ப இந்த மக்களையும் வந்து நீங்க வந்து தனியாருக்கு தாரை வார்க்குறீங்க. எல்லா வேலைகளையும் தனியார் தான் சிறப்பாக செய்யும்டானா அப்புறம் என்ன கூந்தலுக்கு அரசு? எல்லாவற்றையும் தனியாருக்கே தார வார்ப்பது. இப்படி தொடர்ச்சியாக எல்லாரும் தனியார் தான் சிறப்பாக செய்வாங்கடான்னா டாஸ்மார்க்கையும் தனியார்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதை மட்டும் அரசு ஏன் எடுத்து நடத்துது? ஏன்னா அது அவங்க சொந்த கம்பெனி. கடந்த 2021ஆம் ஆண்டு எடப்பாடியார்கள் ஆட்சி காலத்துல இதே போல சென்னை மாநகராட்சியுடைய 1, 2, 3, 4, 7 இந்த 7 மண்டலங்களை வந்து எடப்பாடியார் ஆட்சி வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு தனியாருக்கு வந்து தாரை வார்க்கிறார். அப்போ இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தூய்மை பணியாளருடைய பணியை வந்து நாங்கள் நிரந்தரமாக்குவோம். அப்படி நிரந்தரமாக்கினாதான் இது போன்ற செயல்களும் நடக்காது, இந்த மாதிரி இன்னர்களுக்கு நீங்க ஆளாக மாட்டீங்கன்னு சொல்லி 19/1/2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதோடைய நகர்களை அந்த மக்கள் வச்சுட்டு போராடி இருக்காங்க. நாங்க இப்ப சொல்லவே இல்லை, நாங்க இப்ப பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சேகர் பாபு எப்படி வந்து பேசுறாப்புல? அவருக்கும் அந்த துறைக்கும் என்ன சம்பந்தம்? மேயர் பிரியா தானே அந்த மக்களை சந்திச்சு பேசியிருக்கணும். அந்த துறை சார்ந்த மந்திரியான நேரு தானே வந்து பேசியிருக்கணும். இங்க சேகர் பாபு வந்து எதுக்கு பேசுறாப்புல? ரவுடிகளை விட்டு ஏன் மிரட்டுறீங்க? கவுன்சிலரை விட்டு ஏன் மிரட்டுறீங்க? நாளைக்கு துப்பாக்கி சூடு நடத்தும் சொல்லி ஏன் மிரட்டுறீங்க? உங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தணும் ஏன் மிரட்டுறீங்க? ரிப்பன் பில்டிங்குள்ள நீங்க காலை வைக்க கூடாது ஏன் மிரட்டுறீங்க? யார் அப்பம் விட்டு சொத்து ரிப்பன் பில்டிங்? அந்த மக்களுடைய வேர்வை சிந்தி கல் சுமந்து மண் சுமந்து கட்டப்பட்ட கட்டிடம் தான் அது. அந்த மண்ணுடைய பூர்வகுடிகள் கட்டுறது தான் அந்த ரிப்பன் பில்டிங். இன்னைக்கு அந்த மக்களை உள்ள கூட சொல்றதுக்கு நீ யாரு? எங்கிருந்தோ புழைக்க வந்த பஞ்ச பராரிகள் இவனுங்க. அந்த மக்களை உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவனுங்க யாரு? இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? இந்த மக்கள் போட்ட ஓட்டு மூலமா தானே வந்தது. இது இந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்களை இங்க போராடாதீங்க, அங்க போய் போராடுங்க. யார் அப்பம் விட்டு சொத்து? 10 நாட்களாகுங்க வெயில்ங்க, பொட்டல் வெயில்ல வந்து அந்த மக்கள் 10 நாட்களாக பட்டினி கிடந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஒரு அரசு உங்க பிரச்சனை என்ன, உங்க நியாயமான கோரிக்கை என்ன, அதை நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு துப்பு கிடையாது. இதுல பொதுப்பணித்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வைப்பதை நாங்க தடுக்க சொல்லி டிஎம்கேடைய எல்பிஎஃப் வந்து போராட்டம் பண்ணிருக்கு. ஒரு பக்கம் அப்படி ஏமாத்துறது, ஒரு பக்கம் இங்க சொந்த மாநிலத்துக்குள்ள அந்த மக்களுடைய பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம், உங்களுக்கு பணியே கிடையாது, வேலையே கிடையாது, போங்க அப்படின்னு சொன்னா இது எந்த வகையில் நியாயம்? யார் இவர்கள்? ராம்கி நிறுவனம் யாரு? அறிவாலயத்தில் கும்பல் யாரு? தமிழ்நாட்டுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதனால இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா, அந்த மக்களுடைய பணியை நிரந்தரமாக்கணும். நீங்க தனியார் நிறுவனமான ராம்கி நிறுவனத்துக்கு தூய்மை பணியாளர்களை தனியார் நிறுவனமான ராம்கி நிறுவனத்துக்கு தாரை வார்ப்பதை தடுக்கணும், அதை தடுத்து நிறுத்தணும். காலங்காலமாக உங்களுக்கு வாக்கு செலுத்திய அந்த மக்களின் நலன் கருதி இது உடனடியாக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த மீடியா மூலமா தெரிவிச்சுட்டேன். நன்றி, வணக்கம்.